அதாவது குறைபாடுன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிளாக் போர்ட் தெரியாது சரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பா எழுதுவாங்க அவங்க புக்ல. கண்ணு சிவப்பாந்தா எல்லாரும் உடனே டாக்டர் கிட்ட வந்துருவாங்க. அவங்க வந்துட்டோனே நம்ம பார்ப்போம். அதிலேயே பல வெரைட்டிஸ் இருக்கு. கிருமி வேற வேற கிருமி இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், அலர்ஜியா இருக்கலாம். இந்த டயபிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோமே நம்ம. அவங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து கண் டாக்டர் போய் பார்க்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டா கூட. கண்ணு நல்லா தெரியுது, எல்லாம் தெரியுது இருந்தாலும், எதனாலனாக்கா நாங்க அந்த விழித்திரைய சோதிச்சு பார்ப்போம். அலர்ஜினா கண்ணு கொஞ்சம் சிவப்பா இருக்கலாம், கொஞ்சம் கண்ணை மூடி திறக்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உள்ள டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்கு விருப்பப்படுகிறேன். பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம் டாக்டர். ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற கான்செப்டே இன்றைக்கி மறைஞ்சு போயிடுது. ஃபேமிலி டாக்டர்னால் அது உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். உங்கள் பையன், மருமகன், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். டாக்டர் ரஜினிகாந்தா, ஆர்கேஐ சென்டர்? ஆக்சுவலி நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் டெல்லியில். அங்கே தான் என்னுடைய மெடிக்கல் எஜுகேஷன் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தோடனே நான் சங்கர நேத்ராலயாவில் போய் ஜாயின் பண்ணேன் ஆஸ் அ கன்சல்டன்ட். அங்கே ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன் நான். அப்போ நான் அந்த ஒரு யுவிஐட்டிஸ்னு ஒரு வியாதி உண்டு. அதோடைய டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதை வந்து 83 to 89 நடத்திட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஆர்கேஐ சென்டர் ஆரம்பித்தோம். அதுவும் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. பேஷண்ட்ஸ்னால் ரொம்ப எங்களுக்கு நல்ல வைத்தியம் பண்ணணும், சரியான டயக்னோசிஸ் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். கண்ணில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், நோய்கள் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான கண் பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறதுலையே என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் டாக்டர்? கண்ணில் வந்து பார்வை குறைபாடு வரலாம். அது வந்து சின்ன வயசுலேருந்தே வரலாம், ஸ்கூல் கோயிங் ஏஜ்லேருந்தே வரலாம். அதாவது குறைபாடுன்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கிறாங்க குழந்தைங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிளாக் போர்ட் தெரியாது சரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பாக எழுதுவாங்க அவங்க புக்கில். இல்லைன்னா படிக்க முடியலன்னு டீச்சர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ டீச்சர்ஸே எங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி சரியாக எழுத மாட்டேங்கிறாங்க, சரியாக கண்ணு சரியாக தெரியற மாதிரி இல்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களாமும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக்கப் பண்ணால் நல்லது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது இப்போ சின்ன குழந்தையிலேயே அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்ததுனாக்க அதை நம்ம வந்து இப்போ கண்ணாடி கொடுக்கலாம். அதை போட்டுட்டுனா அவங்களுக்கு கிளியராக தெரியும், அவங்க ஸ்கூலில் நல்லா படிக்கிறதுக்கு முடியும். அதுக்கப்புறம் அவங்க போக போக இந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்ணு டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பார்வை குறைபாடு பல வெரைட்டிஸ் உண்டு. ஸோ அது மாறிட்டே எப்படி நம்ம வளர்ந்துக்கிட்டே போகிறோமோ, குழந்தைங்கள்லாம் ஒரு 18, 19 வயசு வரைக்கும் வளருவாங்க, ஹைட்டில் வளருவாங்க, ஃபேஸ் எல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். அப்போது கண்ணும் மாறிட்டே போகும், அந்த பவரும் மாறிட்டே போகலாம். அதனால் 6 மாதத்துக்கு முறை வந்து நான் யூஸ்வலி குழந்தைங்கள்கிட்ட சொல்வேன், ஸ்கூல் சில்ட்ரன்கிட்ட, சம்மர் வெக்கேஷன், வின்டர் வெக்கேஷன், இந்த 2 வெக்கேஷன்லேயும் வந்து நீங்கள் காமிச்சிட்டு போகலாங்கன்னு. அவங்க அம்மா அப்பாவும் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த சமயத்தில், குழந்தையும் லீவில் இருக்கும். ஸோ வந்து காமிச்சிட்டு போவாங்க, ருட்டீன் எக்ஸாமினேஷன். அப்போ நம்ம எதாவது மாற்றம் இருந்ததுன்னா மாறிடுச்சின்னு சொல்லுவோம். மாற்றம் இல்லாட்டா நீங்கள் அதே கண்ணாடி யூஸ் பண்ணலான்னு சொல்லுவோம். அப்புறம் கண்ணாடி பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து நம்மளுடைய சாரிலேயோ இல்லைன்னா ட்ரெஸ்லேயோ எல்லாம் துடைக்கக்கூடாது. கண்ணாடி கடையில் நம்ம கண்ணாடி கொடுக்கும்போது ஒரு நல்ல சாஃப்ட் கிளாத்தாக கொடுப்போம், அது துடைக்கிற கிளாத்தாக. அது வச்சு துடைச்சோன்னா கீரலே விழாது. அப்புறம் வந்து அந்த கேஸ், அந்த கண்ணாடி கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பெக்டக்கிள் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதில் எப்போவுமே அது அவுத்து வச்சோடனே நம்ம சும்மா அங்கங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இது அந்த ஸ்பெக்டக்கிள் கேஸில் வைக்கலாம். ஸோ தட் அந்த ரொம்ப நாளைக்கு வரும். அது இல்லைன்னா 2 மாதத்துக்கு கீரல் பயங்கரமாக விழுந்துடும், கண்ணு சரியாக தெரியாது, மாற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இது பண்ணலாம். ரிமூவ் பண்ணோடனே அந்த சாஃப்ட் கிளாத்தில் துடைச்சிட்டு அந்த கேஸ்குள்ளே வச்சிட்டோம்னாக்க நம்ம கண்ணாடியை பராமரிக்க முடியும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ சீசனல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ மழை காலம் வருது, என்ன மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும்? மழை காலம் வரும்போது ரொம்ப காமனாக நாங்கள் கண்ணில் பார்க்குறது வந்து கன்ஜங்டிவைட்டிஸ், கண்ணு நோயின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது கண் சிகப்பாக இருக்கும், அப்புறம் கண்ணில் வந்து அழுக்கு வரும், கண்ணில் தண்ணி வரும், கண்ணெல்லாம் வீங்கிகிட்டு இருக்கும், அந்த எமையெல்லாம் வீங்கிகிட்டு இருக்கும். கண்ணு சிவப்பாந்தா எல்லோரும் உடனே டாக்டர்கிட்ட வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டோடனே நம்ம பார்ப்போம். அதுலேயே பல வெரைட்டிஸ் இருக்குது. கிருமி வேறு வேறு கிருமி இருக்கலாம், பாக்டீரியா இருக்கலாம், வைரஸ் இருக்கலாம், அலர்ஜியாக இருக்கலாம். பட் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். ரொம்ப தொத்து வியாதி இது. அதாவது ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க, அவங்க அப்பா தான் எடுத்துகிட்டு வர்றாரு வீட்டுக்குன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு வரலாம், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வரலாம்,
ஸோ அவங்க வந்து ரொம்ப அது ரொம்ப கண்டீஜியஸாக இருக்கிறனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கணும், தனிமையாக இருக்கணும். அந்த அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் தனிமையில் இருந்தால் நல்லது. அப்புறம் வந்து இந்த ஒரு கண்ணு அந்த அந்த எந்த கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கோ அதை தொட்டுட்டு அடுத்த கண்ணை தொட்டு அதுலேயும் வரும். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வரலாம். அதனால அது கொஞ்சம் நம்ம தனியாக இருக்கணும். கருப்பு கண்ணாடி போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் கிளாஸஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். அப்போ அந்த பரவறதை வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா சமுதாயத்துக்கும் நம்ம வி ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலிக்கு வரும், அப்புறம் பக்கத்து ஃபேமிலிக்கு வரும், அப்படி பரவிக்கிட்டே போகும். எபிடமிக் மாதிரி ஆகிடும். எபிடமிக் கெரட்டோகன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி, இண்டிவிஜுவல் டியூட்டி. இது அது மாதிரி வந்ததுன்னா உடனே கண் டாக்டர் போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணோன்னா சமுதாயத்தில் பரவது கொஞ்சம் நம்ம தவிர்க்கலாம். சொன்ன மாதிரி இப்போ நிறைய டிசீஸ் வருது டாக்டர். கண் சம்பந்தமாக எந்த நோய் வந்து அதிகமாக பாதிக்கும், எந்த நோயாளிகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த டயபிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை வியாதின்னு சொல்லுவோமே நம்ம, அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண் டாக்டர் போய் பார்க்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்ட கூட, கண் நல்லா தெரியுது எல்லாம் தெரியுது இருந்தாலும் எதுனாலனாக்கா நாங்கள் அந்த விழித்திரை சோதித்து பார்ப்போம். இந்த சக்கரை வியாதி வந்து பல ஆர்கன்ஸை வந்து பல உறுப்புக்களை வந்து அது பாதிக்கலாம். கிட்னிஸை பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், ஹார்ட்டை பாதிக்கலாம், நரம்பு இந்த பெரிஃபரல் நர்வ்ஸை பாதிக்கலாம். ஸோ அதனால் அவங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். அவங்க என்ன பண்ணலான்னா சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கணும். அவங்க டயபெட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ, என்ன டயட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணணும். எக்ஸசைசஸ், வாக்கிங் எல்லாமும் சொல்லுவாங்க, அது எல்லாமும் பண்ணணும். அப்புறம் வந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்க, இல்லை இன்சுலின் போட சொன்னாங்கன்னா அதெல்லாம் ரெகுலராக அந்த சக்கரை வியாதி டாக்டர் எப்படி சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். கண்ணையும் அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெட்டினாவை சோதனை பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது நீர் கோத்துட்ருக்கா, இல்லைன்னா டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு ஒன்று உண்டு, அது இருக்கா, அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ரொம்ப முற்றி போயிருக்கா. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஈஸி எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது, அதை அப்படியே கட்டுப்படுத்திடலாம். லேட் ஸ்டேஜஸ்லேயும் சிலர் வருவாங்க, அதை பற்றி உண்மை தெரியவே தெரியாது எங்களுக்கு, அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே காமிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இட்ஸ் பெட்டர் டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா. அதனால் அவங்க டயபெட்டிக் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான கண் நோய் இல்லாட்டா கூட 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க செக்அப் பண்ணால் நல்லது. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். கண்ணுக்கு இமைக்கு கீழே சதை மாதிரி வளர்ந்துட்டே இருக்குது, அப்புறம் அதுவே தானாக போயிடுது, கண்ணு மூடுறச்செல்லாம் வலிக்கிறது. அது எதனால் அந்த மாதிரி சதை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட டயத்துலேயே அது வருது அப்படின்னு நிறைய பேர் அதை சொல்லியிருக்கிறத பார்த்தேன் நான் சோஷியல் மீடியாவில். இந்த வருஷம் வந்து போன வருஷம் அதே மாதிரியே வருது, வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்குது திருப்பி போயிடுது. அந்த சதை ஏன் வளருது கண்ணுக்கு? அலர்ஜியாக இருக்கலாம், ஒரு விதமான அலர்ஜியில் அப்படி வரலாம். அலர்ஜினா கண்ணு கொஞ்சம் சிவப்பாக இருக்கலாம், கொஞ்சம் கண்ணை மூடி திறக்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் இருக்குது. நம்ம வி ஹேவ் ஐ ட்ராப்ஸ்லாம் இருக்குது, ஐ ஆயின்மெண்ட்லாம் இருக்குது. சில ரொம்ப சிவியராக இருந்தாங்கன்னா மாத்திரைங்க கூட கொடுப்போம் அந்த அலர்ஜியை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பிரச்சனை வந்தால் உடனே டாக்டரை மீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம அதை குணப்படுத்த முடியும். இப்போ அலர்ஜின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து வீட்டில் சாம்பிராணியே போடக்கூடாது, கற்பூரம் இடக்கூடாது, எண்ணெய் வெடிச்சேன்னா அதில் அந்த கண்ணு ஏன் அந்தளவுக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு வீட்டில் ஏன் கண்ணில் தண்ணி வருது, செவந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட அலர்ஜி ஆகுமா டாக்டர்? சிலருக்கு ஆகும், எல்லாருக்கும் ஆகும் சொல்ல முடியாது. பரம்பரை எவ்வளோ பேர் சாம்பிராணி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தே கேன் கண்டினியூ தட், அந்த ட்ரெடிஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணலாம். பட் யாருக்காவது அந்த மாதிரி அவங்க வீட்டில் யாருக்காவது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தது, இதுதான் காரணம்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து கேன் கிரியேட் அலர்ஜி, நாட் இன் எவ்ரி ஒன், பட் யாருக்காவது ஒருத்தருக்கு வரலாம். தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம், நன்றி.